4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1 1/2 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன். இது 2யுமே வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு அரை மூடி தேங்காய் துருவி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான புளி வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும். இதை ஊற வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோவுக்கும் கம்மியாக சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். முழுசாக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 10 பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த குழம்பு. அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு புளி வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சின்ன வெங்காய பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காய பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.